வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி நம்ம கூட வந்திருக்காப்புல. ஸோ என்னோடய பைக்கு KTM Duke 250 3rd ஜென்ரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், பார்த்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு வரும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த கீர் போடுற இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ரப்பர் மாதிரி, இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லூஸாகவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி என்ன திடீர்னு ஏதோ லூஸாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி அது இந்த ஸ்க்ரூ மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி லூஸாகவே வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையாலே வந்து டைட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிடுவோம். ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி ஆகிட்டு, சரி கையாலே டைட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா அது வந்து எங்கே ஆலன் கீ போட்டு எங்கே ஸ்க்ரூ போட்டு பண்ணணும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷோரூம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் வந்து சரின்னு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு 70-80 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் வீட்டிலேருந்து. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி இருக்கும். எங்கேயோ விழுந்துருச்சு. திடீர்னு கீர் போடுறது பார்க்குறேன், எங்கேயோ விழுந்துருச்சு. எங்கே விழுந்துச்சு என்னன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக இந்த இது மட்டும் பிடிங்கிட்டு விழுந்துருச்சு. இந்த லிவர்லாம் அப்படியே இருக்குது, இது மட்டும் பிடிங்கிட்டு விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி வேறு வழி இல்லாமல் நான் வந்து என்னென்னா, அதோ இந்த மாதிரி ஷூ போட்டு தானே ஓட்டுறேன். ஸோ இந்த ஷூ போடுறதுனால நம்ம வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நம்ம வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். லேட்டாக இப்படி போடுறது வந்து கீர் போடுறது, இப்படி போடுறது கீர் குறைக்கிறது. ஸோ நமக்கு அந்த நார்மல் வண்டி மாதிரி நம்ம கீர் இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஷூவை வச்சுக்கிட்டு இந்த இடத்த எப்படியோ புஷ் பண்ணி எப்படியோ வந்துட்டேன். ஸோ பைபாஸ்ன்ற வாசி எப்படியோ வந்தாச்சு. வந்துட்டு சரி ஷோரூம் போவோம், ஷோரூம் போயிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் போயிட்டு இந்த ரப்பரை மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுங்க ப்ரோ, நமக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம ஃப்ரெண்டு தான் இருக்கார் பாலாஜின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரப்பரை மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுங்க, அது எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்றேன். அவர் சொல்கிறாரு, அந்த ரப்பர் மட்டும் தனியாக கிடைக்காது ப்ரோ, அந்த லிவரோட சேர்த்து தான் மாற்றணும் அப்படின்ட்டாரு. இது என்னடா தலைவலியாக இருக்குது அப்படின்ட்டு, சரி அது எவ்வளோ ப்ரோ வருது அப்படின்னு பார்த்தா 850 சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ரப்பர் வந்து வெறும் ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கும், அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸில் நான் விட்டது. பார்த்தா இந்த மாதிரி எனக்கு இது ஃபிட்டிங் வேறு ரவுண்டாக ஒரு 1000 அப்படின்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி 1000 ரூபா இப்போ வந்து தண்ட செலவு அப்படின்ற மாதிரி ஆகிட்டு. ஸோ நான் பைக்கு வாங்கி ஒரு 11 மந்த் ஆச்சு, 14,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். என்னோட 3rd ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்லை 2nd ஜென்ரேஷன் 1st ஜென்ரேஷன் பிரச்சனை இருக்கா? ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால், இல்லை இதே மாதிரி நீங்களும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, எனக்கு வித்தியாசமாக இருக்குது. நான் இதோட என் லைஃப்பில் வந்து 3வது பைக் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம். ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ, இதெல்லாம் ஒரு வீடியோ ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இது ஒரு வீடியோன்னு போடுறியடா அப்படின்னா, மெயினாக என்னோடய மாடல் 3rd ஜென்ரேஷன் அந்த மாதிரி KTM இந்த மாதிரி பைக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டுமே. ஏன்னா இந்த மாதிரி லூஸ் ஆகிடுச்சுன்னா உடனே ஒன்று சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லை உடனே அது என்னன்னு பார்த்து மாற்றிடுறது நல்லது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செலவு வச்சிரும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று கீர் போடுறது வேறு இல்லை, நடுவில் எங்கே நடு புண்ணு போச்சுன்னா எனக்கு என்னென்னா நல்ல வேலை அது கீரில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து என்னோடய மாடல் இந்த பைக் வந்து வச்சுருந்தாங்கன்னா, KTM Duke 250 3rd ஜென்ரேஷன் இந்த பைக் வச்சுருந்தாங்கன்னா, ஸோ வந்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னடா 250ன்னு சொல்கிறேன், 390ன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பேரிங் மாற்றினது இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை மாற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம மாடல் வந்து 250 தான். நானாக வந்து 390, எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் பிடிக்கும். ஸோ 390 வாங்க முடியல அப்படின்றதுனால இந்த 250 வந்து நான் வந்து இந்த 250ல் இந்த 390யோட இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதை மாற்றிட்டு ஜஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து 250 தான், 390ன்னு யாரும் நினச்சிக்க வேணாம். ஸோ என்னோடய பைக் அக்சசரிஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. கொடைக்கானல் ட்ரிப்போட ப்ரோமோ வீடியோ வந்து போட்டிருக்கேன், உண்மையாகவே நல்லாயிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் வீடியோ கமிங் சூனில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.